மாற்றி யோசித்தால் நிச்சயம் மாற்றம் வரும். நீண்ட தொலைவிலிருந்து 2 குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே 2 குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த 2 குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விடுகிறார் மனைவி. அந்த நேரம் அவரின் கணவர் வீட்டுக்கு வருகிறார். நல்ல வெயில், நல்ல பசி. உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் தட்டிவிட்டு விழுந்து விடுகிறார். 2 குடம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது. அவருக்கு கடுமையான கோபம். கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? இப்படியா முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பது? வரட்டும், பேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் 2 குடத்தோடு வருகிறார் மனைவி. தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் மனைவியை திட்டுகிறார். உன்னையெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படித்தான் வளர்த்தார்களோ? உனக்கெல்லாம் மூளையே இல்லையா? இப்படி கண்டபடி திட்டுகிறார். இதை கேட்ட மனைவிக்கு கோபம். ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி கணவர் மனைவியை அறைந்து விடுகிறார். உடனே மனைவி, இனி ஒரு நிமிடம் கூட உங்களுடன் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறார். கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது. இதையே நாம் கொஞ்சம் மாற்றி செயல்பட்டோம் என்று சொன்னால், கணவர் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டார். உடனே கணவருக்கு தோன்றியது, அடடா, இப்படி கவனிக்காமல் 2 குட தண்ணீரையும் கொட்டி விட்டோமே. பாவம் மனைவி, தண்ணீரை எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறார். முதல் வேளையாக வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் 2 குடம் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது மனைவி தண்ணீரோடு வருகிறார். கணவர் ஓடி போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி, நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டேன். நீ எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய்? என்னை மன்னித்து விடு, கொடு, நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறார். உடனே மனைவி, விழுந்து விட்டீர்களா? உங்களுக்கு ஒன்றுமாகலையே. தண்ணீர் போனால் போகட்டும், தெரியாமத்தானே நடந்து விட்டது. அங்கே தண்ணியை வைத்தது என் தப்பு. நான் போய் எடுத்து நீங்கள் வாருங்கள், சாப்பிடலாம். நல்ல பசியோடு வந்திருப்பீர்கள். கணவர் அப்படியே நெகிழ்ந்து போகிறார். இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும். கணவரோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை. புரிதலும் விட்டு கொடுத்தலுமே வாழ்க்கை என்கிற புரிதல் வந்துவிட்டாலே இல்லறங்களில் பிரிதல் இல்லாமலேயே போகும்.